வணக்கம். இந்திய அரசியல்ல சினிமா நட்சத்திரங்கள்னா ஒரு காலத்துல அவங்க தான் கிங் மேக்கர்ஸ். அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆட்சிய தீர்மானிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வெள்ளித்திரையில ஜொலிக்கிறத வச்சு சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியுமா? வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்தோட ஏற்ற இறக்கங்களை நாம இப்ப பார்க்கலாம். இதுதான் இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே வெற்றி நிச்சயம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த மேஜிக் இன்னிக்கும் வேலை செய்தா? சரி, வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். முதல்ல நாம அரசியலோட பொற்காலத்துக்கு போவோம். அங்க ரெண்டு மிகப்பெரிய நட்சத்திரங்க களத்துல இறங்குனாங்க. அவங்க சும்மா அரசியலுக்குள்ள வரல, அடியிலேயே ஆட்சியை பிடிச்சு ஒரு சரித்திரத்தையே படைச்சாங்க. இதுல முதல் ஜாம்பவான் என்.டி. ராமராவ், அதாவது நம்ம NTR. 1983ல தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிச்சு அவர் சந்திச்ச முதல் தேர்தலே வாங்கின வாக்கு சதவிகிதம் தான் இது. 46.3%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் சுனாமி. யோசிச்சு பாருங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தல்லையே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது நிஜமாவே ஒரு நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி. இப்ப அடுத்த ஜாம்பவான பாப்போம். எம்.ஜி. ராமச்சந்திரன், நம்ம எம்ஜிஆர். 1977ல அதிமுக சார்பா அவர் வாங்கின வாக்கு சதவீதம் 33.52%. என்டிஆரும் சரி, எம்ஜிஆரும் சரி, ஒரு நடிகர் நினைச்சா அரசியல்ல உச்சத்தை தொட முடியும்னு ஒரு புது ரூல் புக்கையே எழுதுனாங்க. ஆனா இந்த வெற்றி ஃபார்முலா ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. போக போக ஒரு காலத்துல வெற்றிக்கான கேரண்டியா இருந்த இந்த பாதை ரொம்பவே கரடு முரடா மாறிடுச்சு. ஏன் அப்படி? ஏன்னா காலப்போக்குல திரைக்கதையே மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரெண்டு காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் முதல் எலெக்ஷன்லயே ஆட்சியை பிடிச்சு ஜாம்பாவான்கள், இன்னொரு பக்கம் அரசியல்ல தங்களோட இடத்தையே தக்க வைக்கவே போராடுற நவீன போட்டியாளர்கள். வித்தியாசம் ரொம்பவே அப்பட்டமா தெரியுது இல்லையா? ஆமா, களம் மொத்தமா மாறி இருந்துச்சு. அன்னத்த அரசியல் சூழலே வேற. பெரிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றா மக்கள் இவங்கள பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு வாக்காளர்களோட எதிர்பார்ப்பு, அரசியல் சூழல், மீடியாவோட பங்குன்னு எல்லாமே மாறிடுச்சு. சரி, இந்த மாற்றம் நம்பர்ஸ்ல எப்படி தெரிஞ்சது? இதுதான் நம்மள அடுத்த தலைமுறை சூப்பர் ஸ்டார்கள் கிட்ட கூட்டிட்டு போகுது. அவங்களும் ஜாம்பவான்களோட வழியில ஜெயிக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க சந்திச்ச அரசியல் களம் ரொம்பவே சவாலானதா இருந்துச்சு. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. சிரஞ்சீவி ஒரு 16% வாங்கி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்கள பாருங்க, அவங்களோட வாக்கு சதவிகிதம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. விஜயகாந்த் 8%, பவன் கல்யாண், அப்புறம் கமல்ஹாசன் எல்லாரும் சிங்கிள் டிஜிட்ல தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 46%ல ஆரம்பிச்ச பயணம் 3%க்கும் கீழே சரிஞ்சிருக்கு. இந்த சரிவு ரொம்பவே தெளிவா தெரியுது. இந்த வித்தியாசத்தை ஒரு சராசரியா பார்த்தோம்னா கதை இன்னும் கிளியரா புரியும். ஜாம்பவான்களோட சராசரி வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட 40%. ஆனா நவீன போட்டியாளர்களுக்கு வெறும் 8% தான். இந்த இடைவெளி எவ்வளவு பெருசு பாருங்க. இதுவே முழு கதைய நமக்கு சொல்லிருது. அப்போ நடிகர் அரசியல்வாதிகளோட காலம் முடிஞ்சு போச்சா? அவ்ளோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஏன்னா ஒரு புதிய சூப்பர் ஸ்டார் இப்போ களத்துல இறங்கியிருக்காரு. எல்லாரோட கவனமும் இப்போ 2026 மேலதான் இருக்கு. களத்துல இறங்குற அந்த புது சூப்பர் ஸ்டார் நடிகர் விஜய். அவரோட தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கட்சியோட 2026 தேர்தல்ல அறிமுகமாக போறாரு. கணிப்புகளை பார்த்தா அவர் 20%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த சரிவு போக்கையே இது மாத்தி அமைக்கலாம். ஆமா, இது வெறும் இன்னொரு எலெக்ஷன் கிடையாது. விஜய் வாங்குற ஓட்டு சதவிகிதம் அவரோட அரசியல் எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்க போறதில்ல, தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் சக்தி உருவாகுமா இல்லையான்னு தீர்மானிக்க போகுது. அதனால இதோட முக்கியத்துவம் ரொம்பவே அதிகம். அப்போ முடிவு என்னவா இருக்கும்? விஜய் அடுத்த NTR ஆகவோ இல்ல MGR ஆகவோ உருவெடுத்து ஒரு புதிய ஜாம்பவானா வருவாரா? இல்ல ஸ்டார் பவர் மட்டும் அரசியல்ல ஜெயிக்க பத்தாதுங்கிறத நிரூபிக்கிற காலத்தோட இன்னொரு அறிகுறியா இருப்பாரா? இதுக்கான பதில் 2026ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு.